ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஷாப்பிங் vlog பார்க்க போகிறோம். சுவாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே ஷாப்பிங்காக ஃபீனிக்ஸ் மால் வந்திருக்கோம். முன்னாடி இருந்து என் vlog பார்க்குறீங்கன்னா தெரியும். யூஸ்வலாக என்னோட பர்த்டேனாலும் சரி, அவரோட பர்த்டேனாலும் சரி, நாங்கள் வந்து டக்குன்னு ஷாப்பிங் போனோம் அப்படின்னா ஃபீனிக்ஸ் தான் வருவோம். ஸோ இந்த வீடியோவில் எங்களோட ஷாப்பிங் மட்டும் இல்லை, அவரோட பர்த்டேவும் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எஸ், அது பலேடியமோட கிறிஸ்மஸ் ட்ரீ. அது குட்டி, ஆனால் இந்த தடவை கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, பட் அழகாக இருக்குது. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா 1-2 செலக்டடான ஷாப்பில் மட்டும்தான் பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு வந்து பலேடியமில் இருக்க ஷாப்பர் ஸ்டாப்பில் போய் பார்த்தோம். அங்கே வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபார்மல் கலெக்ஷன்ஸ் கிடைக்கல. ஸோ அங்கேருந்து அடுத்து நாங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் போனோம். லைஃப் ஸ்டைலில் போய் ட்ரை பண்ணப்போவும் அவ்வளோ பிரைட்டாக நல்ல இம்ப்ரெசிவான கலெக்ஷன்ஸ் வந்து எங்கள் 2 பேர்த்துக்குமே செலக்ட் பண்ண முடியல. யூஸ்வலாக வாங்குற இந்த 2 ஷாப்லேயுமே கலெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த ஷாப்பில் பார்த்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து எப்போவும் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும்போது இருக்கிறதுல ஒன்று அப்படின்னு சூஸ் பண்ணவே மாட்டோம். எல்லா கடையிலையும் பார்த்துட்டு அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அடுத்து நாங்கள் தனித்தனியாக வச்சுருக்க பிராண்டட் ஷோரூம்லலாம் போய் பார்த்தோம். அதில் லூயி ஃபிலிப்பில் வந்து நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பை 2 get 1 ஆஃபரும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து 3 ஷர்ட் எடுக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் கிட்டத்தட்ட 6 ஷர்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதில் எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாமே எடுத்துடலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போ தான் வந்து பை 3 get 2 ஆஃபர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ டக்குன்னு அதிலேருந்து 1 மட்டும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மீதி 5 ஷர்ட் வந்து எடுத்துட்டோம். ஸோ ஷர்ட் வாங்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டக்குன்னு ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கணும் போல் இருக்குன்னு அங்கே இருக்க ஷாப்பில் போய் பார்த்தா ஃபுல்லாக செம க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் போய் ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணியாச்சு. எனக்கு ஃபீனிக்ஸில் வில்வா ஸ்டோர் இருக்கிறது பார்த்ததும் எனக்கு வில்வாலேருந்து மாய்ஸ்சரைசர் வாங்கணும் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அப்படியே ஸ்டோரை ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு மாய்ஸ்சரைசர் மட்டும் இங்கேருந்து நான் வாங்கினேன். அவர்கிட்ட ஒரு பிளாக் பூட் இருக்குது. அதை வந்து அவர் ஃபார்மலாகவும் யூஸ் பண்ணுவார், கேஷுவலாகவும் யூஸ் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரௌன் பூட் வாங்கணும்னு கேட்டுட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலான்னு உட்லேண்ட் வந்திருக்கோம். பட் பூட்டுமே பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட கலரில் கேட்ட டிசைனில் அவருக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல. அப்புறம் எனக்கு ட்ரெஸ் பார்க்கலான்னு மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ், பேண்டலூன்ஸ்னு ஒன்று விடாமல் போய் பார்த்தாச்சு. பட் எங்கேயுமே எனக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ அப்புறம் டின்னர் டைமும் ஆகிடுச்சு, பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கேஎஃப்சியில் போய் சாப்பிட்றலான்னு கேஎஃப்சி வந்திருக்கோம். இந்த கேஎஃப்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஸ்பேஸ் வந்து அவ்வளோவா இல்லை. அதுவும் டேபிளும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ அவர் வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டார். அதுக்கப்புறம் டேபிள் க்ளீன் பண்ண சொன்ன அப்புறம் தான் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் டே முடிய போகுது. பட் இன்னுமே நாங்கள் வந்து பர்த்டேக்கு ஷாப் பண்ணணுன்னு லிஸ்ட் போட்டு வச்சுருந்ததில் பாதி கூட வாங்கலை. அப்புறம் அவருக்கான கிஃப்ட்டுமே இன்னும் செட் ஆகலை. மோஸ்ட்லி மால் வந்தோன்னா மால்லே ஷாப்பிங் முடிச்சிடுவோம். பட் இந்த தடவை வந்து அவருக்கு ஷர்ட் மட்டும் தான் வாங்க முடிஞ்சிச்சு. பட் எனக்கு அதுவுமே வாங்க முடியலன்னு யோசிச்சுட்டு வெளியே போகலான்னு இருக்கும்போது தான் மேனூஸ் அண்ட் உமன் பார்த்தோம். அங்கே வந்து பை 1 get 1 ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்த கலெக்ஷனில் எனக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சு. சரி அதாவது ட்ரையல் பாருன்னு சொன்னார். ட்ரையல் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு ட்ரெஸ்ஸும் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. அதுவும் ட்ரையல் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மேனூஸ் அண்ட் உமன்லேருந்து எனக்கும் ட்ரெஸ் வாங்கியாச்சு. 2 பேத்துக்கும் ட்ரெஸ் மட்டும் தான் கிடைச்சிச்சு, வேறு எதுவும் கிடைக்கலாம். ஸோ எங்களோட ஷாப்பிங் இன்னும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூ இயர். ஸோ பர்த்டே ஷாப்பிங் அப்படி கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு விஆர் மால் வந்திருக்கோம். ஆஃப்டர்நூனாக தான் கிளம்புனோம். ஆக்சுவலி இந்த மாலில் க்ரௌட் இருக்காதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த மால் சூஸ் பண்ணோம். பட் பார்த்திங்கன்னா இங்கேயும் க்ரௌட் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அவருக்கான பர்த்டே கிஃப்ட் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வந்திருக்கேன்.
ஸோ நாங்கள் பார்க்கணுன்னு நினச்ச எல்லா கடையிலையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பட் என்னன்னே தெரில, இங்கே எதுவுமே செட் ஆகலை. சரி அவருக்கு நர்வ் கன்னா பிடிக்கும், அதாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா, பட் அதுவுமே வந்து அவர் கேட்ட மாதிரி ஆட்டோமேட்டிக் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி வந்து அவரோட பர்த்டேக்கு முன்னாடி நாள் ஈவினிங் என்னென்னு தெரில, அவருக்கு வந்து சடனாக ஃபீவர் வந்துருச்சு. ஸோ அவர் தூங்கிட்டு இருந்த கேப்பில் ஜொமேட்டோலேருந்து சாக்கோலாவா கேக்கும் பைனாப்பிள் டெசர்ட் ஜாரும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் தூங்கி முழிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு அப்படியே அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நாளைக்கு வந்து ஒர்க்கிங் டே அப்படிங்கிறதுனால நாளைக்கான மீல் ப்ரிப்ரேஷன் வந்து இன்றைக்கே பண்ணிடலான்னு நைட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் அவரும் அவரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் நான் நைட்டு வந்து ஒரு குட்டி கேக் கட்டிங் பிளான் பண்ணியிருந்தது வந்து அவருக்கு ஐடியா இல்லாமல் தான் இருந்தார். ஒரு 11:45 ஆகும்போது தான் கிச்சனில் போய் கேக்கை ரெடியாக எடுத்து வச்சிடலான்னு நினச்சேன். அப்போ தான் கேண்டிலும் இல்லை, ஹாப்பி பர்த்டேனும் எழுதலை. இதை எப்படி கொண்டு போய் கொடுக்கறதுன்னு யோசித்தேன். ஸோ டக்குன்னு என்கிட்ட இருந்த கொக்கோ பவுடர் வச்சு அந்த ஒயிட் பிளேட்டில் ஹாப்பி பர்த்டே மை லவ்னு எழுதிட்டு சாக்கோலாவா கேக் வச்சு கொண்டு போய் கொடுத்தேன். ஒர்க் பண்ணிருந்தேன். நீங்கள் ஒர்க் பண்ணுறேன். மத்தியானம் தூங்கிட்டு இருக்கும்போது கேண்டில் கிடைக்கலையா? தேங்க்யூ தங்கம். இது என்னது? சாக்கோலாவா கேக். அப்பாடா. எங்க இருந்து வாங்கல? ஜொமேட்டோ. இன்னொன்னு ஒரு நிமிஷம். இது நீங்க விட்டு சாப்பிடக்கூடாது. என்னது? பைனாப்பிள் டெசர்ட் ஜார். இது நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே தங்கம். நெக்ஸ்ட் இயர் சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ தங்கம். சில்லுன்னு வேணாம். ஸோ இன்றைக்கி வந்து அவரோட பர்த்டே மார்னிங் 5:30க்கே முடிச்சிட்டேன். ஏன்னா மார்னிங் கோவில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் கோவில் போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்க்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்போ தான் அவரும் டைமுக்கு ஒர்க் கிளம்ப முடியும், நானும் டைமுக்கு லாகின் பண்ண முடியும். ரீசெண்டாக கார்த்திகை தீபம்க்கு சொதப்பெல்லாம் ஒரு கொழுக்கட்டை ட்ரை பண்ணி அதை பேன் கேக்காக மாற்றினோம். அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அவருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த பேன் கேக் தான் வேணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் வீகன் பேன் கேக்குன்னு பேர் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி, அரை கிளாஸ் பாசிப்பருப்பு ரெண்டும் வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி நைட்டே காய வச்சுட்டேன். ஸோ மார்னிங் லைட்டாக ஈரப்பதத்தோடு காஞ்சிருந்துச்சு. ஸோ அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு 2 கைப்பிடி தேங்காவை வந்து வறுத்து அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 இன்ச் அளவு சுக்கு, அதுக்கப்புறம் 3 ஏலக்காய் போட்டு ரொம்ப லைட்டாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்புறம் இதில் இனிப்புக்கு கருப்பட்டியை கரைச்சி பாகு கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்திருக்கேன். அதை வந்து மாவில் ஆட் பண்ணி ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு மூடி வச்சுட்டேன். ஸோ கோவில் போயிட்டு வந்து குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரெஸ் வாங்கிட்டு வந்த அன்றைக்கி எப்போ என்ன ட்ரெஸ் போடலான்னு பிளான் பண்ணி முன்னாடியே எடுத்து வச்சுட்டோம். அதை வந்து இப்போ ஸ்டீம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான்.
ஸோ அவரோட பர்த்டேக்கு வந்து ஸ்ரீ தர்மேஸ்வரர் டெம்பிள் மணிமங்கலமில் இருக்க கோவிலுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 1400 வருஷம் பழமையான கோவில்னு மாமா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நாள் இந்த கோவில் வந்திருந்தோம். பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா மழையாக இருந்துச்சு, அதனால கோவிலை ஒழுங்காக சுற்றி பார்க்க முடியல. அவருக்கு பொதுவாக பழங்காலத்து சிவன் கோவில்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட பர்த்டே அன்றைக்கி மறுபடியும் இங்கே வரலான்னு அன்றைக்கே பிளான் பண்ணிட்டோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் மணிமங்கலம்ங்கிற இடத்துல இருக்குது. இந்த கோவிலுக்குன்னு தனி வைபே இருக்குது. இங்கே இருக்க சிவனாக இருக்கட்டும் இல்லை அம்மனாக இருக்கட்டும் சாமியை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் 2 பேர்த்துக்குமே இந்த கோவில் வந்து ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் ஆகிடுச்சு. இந்த கோவிலை சுற்றி செடி மரம் எல்லாம் வச்சு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸாக ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மணிமங்கலம் பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலை விசிட் பண்ண மறந்துடாதீங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சுவாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. பர்த்டே பாய் வந்து ஹாப்பி. ஆமாம், இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வீட்டுக்கு வந்ததும் பேன் கேக் மாவு ரெடியாக இருந்துச்சு. ஸோ பேன் கேக் ஊற்றிட்டு ராகி மில்க் ஷேக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிட்டேன். பேன் கேக் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்துச்சு. பட் இனிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இனிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பட் ஓகே. எப்படி இருந்தாலும் தகட்டாது, நல்லா இருக்கு. மெத்து இருக்கா? என்ன பண்ணிருக்க? சேம் அதே ப்ரொசீஜர் தான், பட் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணியும் தந்தூரியும் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்றுக்கு நைட்டே பிரியாணிக்கான எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால ஒரு 20 மினிட்ஸில் பிரியாணி ஆகிடுச்சு. மத்தியானம் ஒரு லஞ்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால மத்தியானமாக தந்தூரி குக் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வரும்போது எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு கேக் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். பட் அவர் வந்து ரொம்ப கிளியராக கேக் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஸோ கேக் வந்து ஆர்டர் பண்ணல, பட் நைட்டு டின்னருக்கு வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ டின்னருக்கு பார்த்தீங்கன்னா லாலூனாங்கிற ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இதோட ஆம்பியன்ஸ் அண்ட் ரிவ்யூ வந்து கூகுளில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுன்னு தான் இந்த ஸ்பாட் சூஸ் பண்ணோம். சிக்கன் தந்தூரி பிளாட்டர் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி வீக் டேங்கிறதுனால இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ க்ரௌடடாக இல்லை. ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப டிம் லைட்டிங்கோட ப்ளசண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பெரி பெரி சிக்கன் பீட்சாவும் தந்தூரி பிளாட்டரும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால லைட்டாக மஸ்கிட்டோ தொல்லை மட்டும் இருந்துச்சு. மற்றபடி க்ரௌட் இல்லாததுனால நல்லா ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ எப்படி தான் அவரோட இந்த வருஷம் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.